வணக்கம் மை டியர் டீம்மேட்ஸ். கஷ்டப்பட்டு லோன் போட்டு கார் வாங்கி, ஆனா அதுக்கு கண்டிப்பா அக்சசரிஸ் போட்டே ஆகணும். ஷோரூம்ல ரெக்கமெண்ட் பண்ற அக்சசரிஸ் போடலாமா, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் அக்சசரிஸ் போடலாமா, உண்மையிலேயே அக்சசரிஸ் போடலாமா வேணாமாங்கிற மொத்த டவுட்டையும் இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணோம். மொத்தம் 20 அக்சசரிஸ்க்கு மேல இருக்கு. மொத்தமா போட்டோம்னா பெரிய வீடியோ போங்கிறனால ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வீடியோ போடுறோம், அடுத்த வாரத்துல இன்னொரு பார்ட் வீடியோ போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம டச் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதுல தேவையே இருக்க அக்சசரிஸ் எது, தேவையில்லாத அக்சசரிஸ் நமக்கு பெரிய குழப்பம். உண்மையை சொல்லணும், நம்ம போறது பூராவே தேவையில்லாத அக்சசரிஸ் தான். தேவையான அக்சசரிஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எது தேவையில்லைன்றதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஏன்னா கார் வாங்குறத விட அக்சசரிஸ்க்கு நம்ம பண்ற செலவு போய்கிட்டே இருக்கும். நீங்க கார் 10 வருஷம் ஆனாலும் நீங்க அக்சசரிஸ் மாத்திட்டே இருக்கலாம். ஏன் புது கார் இவ்வளவு அவசரப்படணும்? வாங்க எது தேவையில்லைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிராஸ் பார், அதாவது ஃப்ரண்ட் பம்பர். ஆல்ரெடி கம்பெனிலேயே ஒரு பம்பர் கொடுத்துறாங்க, அதுவும் பிரேக் ஆகிற மாதிரி பம்பர் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் ஏர் பேக்கை இம்பாக்ட் பண்ற எல்லா மெக்கானிக் ஐட்டமும் இருக்கு. இந்த பம்பர் மாற்றுறதுனால என்ன லாபம் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்கிராட்ச் ஆகாம இருக்கும். நாம போய் முன்னாடி போற வண்டியில ஏதாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வண்டிக்கு பெரிய அளவுக்கு சேதாரம் வராது. ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒருவேளை டாப் மாடல் கார் ஒரு 6 ஏர் பேக் 8 ஏர் பேக் மினிமமே இப்ப எல்லா கார்லயுமே 2 ஏர் பேக் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இம்பாக்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க இம்பாக்ட் நம்ம கார்ல நல்ல ஸ்ட்ராங்கா இம்பாக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஏர் பேக் ஓபன் ஆகும். அந்த மாதிரி தான் டெக்னாலஜி நம்ம இந்தியன் கார்ஸ்ல இருக்கு. நீங்க இந்த பம்பர் போடும்போது என்ன ஆகும்னா, மொத்த இம்பாக்ட் இந்த பம்பர் வாங்கிக்கும், உள்ள காருக்குள்ள வராது. அதனால உள்ள இருக்கவங்களுக்கு பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வர்றதுக்கு வாய்ப்பு. கஷ்டப்பட்டு ஸ்டார் ரேட்டிங் இருக்க கார் எல்லாம் வாங்கிட்டு சேஃப்டியான கார் வாங்கணும்னு சொல்லிட்டு 6 ஏர் பேக் 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சின்ன பம்பர் போடுறதுனால நம்ம உயிருக்கு நாமளே உழ வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு தேவையில்லாத அக்சசரிஸ் தான். அப்ப அரசியல்வாதி வண்டியில எல்லாம் இது போட்டிருக்காங்களே அப்படின்னா அவங்களும் நம்மளும் ஒண்ணாங்க. இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கங்க, ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது இது ஒரு பெரிய டிராபேக்கா உங்களுக்கு வந்தா. செகண்டா என்னன்னா, கம்பெனில கொடுத்த டயரை விட நம்ம எக்ஸ்ட்ரா பெரிய டயர் போடுறதுதான். இப்போ 210 mm இருக்கு அப்படின்னா 220 mm போடலாம். அதுவும் எப்போ போடணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டயர் ஓட்டி முடிச்சு ஒரு 30,000 20,000 தேஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மாத்தினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா புதுசா வரும்போதே அலாய்வில் தனியா டயர் தனியான்னு சொல்லி நீங்க தனித்தனியா வாங்கும்போது என்ன ஆகும்னா, எக்ஸஸா 4 டயருக்கு 40,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் நீங்க செலவு பண்றது மட்டும் இல்லாம வண்டியோட சஸ்பென்ஷன் பெரிய அளவுக்கு கொஸ்டின் மார்க் ஆகும். வண்டியோட டயரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் சஸ்பென்ஷன் டியூன் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த சஸ்பென்ஷன் அடி வாங்குறதோட சேர்த்து உங்களோட ரைட் குவாலிட்டி பெரிய அளவுக்கு டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா உங்களோட ஸ்டேரிங்ல இருந்து எல்லா சென்சிட்டிவிட்டியுமே மாறும். கார் கம்பெனியே கார் லான்ச் பண்ணும்போதே டாப் மாடலுக்கு பேஸ் மாடலுக்குன்னு சொல்லி தனித்தனி சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ நீங்க மாத்தும் போது என்ன ஆகும்னா, உங்களோட ரைட் குவாலிட்டி டிஃபரெண்ட் ஆகும். என்ன ஒண்ணு, வண்டியோட லுக் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களோட ரைட் குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்காது. அடுத்ததா ஸ்டேரிங்ல போடுற நாபு. இது நிறைய பேர் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது. ஆனா வண்டியில ஸ்டைல லுக்கா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டும் போது ஒரே கையில ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் முன்னாடி இருந்த காருக்குலாம் ஓகே. ஆனா இப்ப வர்ற கார் எல்லாமே டர்னிங் ரேடியஸ் 5.2 4.8 சொல்லி இறங்கிட்டே வருது. அந்த அளவுக்கு ஷார்ட்ல நீங்க காரை திருப்ப முடியும். அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு தேவையில்லாத அக்சசரிஸா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்திருக்கு. முன்னாடி வச்சிருந்த ஒரு கார்ல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு ஸ்டேரிங் நாப் வாங்கி மாட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். அதுக்குள்ள நல்ல டைட்டா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு திருப்புனா டப்புன்னு உடஞ்சிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் கையை கரெக்டா வைக்கல அப்படின்னா வண்டி ஃபுல்லா திரும்பி இருக்கும். ஆனா அது நடக்கல. காட் கிரேஸ். ஸ்டேரிங் நாப் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்குமோ தவிர கண்டிப்பா ரைட் குவாலிட்டி நல்லா கிடைக்காது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஏதாவது இம்பாக்ட் ஆகி ஏர் பேக் ஓபன் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேரிங் நாபால டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காருக்கு மேப் பார்க்கறதுக்காக நம்ம போடுற மொபைல் ஹோல்டர், இந்த மொபைல் ஹோல்டரை மேக்ஸிமம் கண்ணாடியில தான் பேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதுல டபுள் ஸ்டேஜ் ஸ்டிக்கர் நீங்க கண்ணாடியில ஒட்டினீங்க அப்படின்னா கண்ணாடி அப்படியே பிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இல்ல நீங்க ஏர்லாக்ல பண்ணலாம் சொல்லி ஏர்லாக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அது பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா வெயில் மழையில நம்ம கார் நிற்கும், கண்டிப்பா லாங் டியூரேஷனுக்கு வராது. நீங்க யாராவது ஒரு கார்ல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒருத்தர் மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு யாராவது சொல்லுங்க. மேக்ஸிமம் 1 வாரம் 10 நாள் 2 மாசம் இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அதை தூக்கி தான் தூரப்படுவாங்க. அதே மாதிரி மொபைலோட வெயிட்டுக்கு அது கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கும் தவிர கம்ஃபர்ட்டா இருக்காது. அதே மாதிரி மாடர்ன் டேல வர கார் எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்ட்ல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா டேஷ்போர்ட் எல்லாமே அந்த அளவுக்கு மாடர்ன் ஆயிடுச்சு. நீங்க அந்த இடத்துல மொபைல் ஹோல்டரை வைக்கிறதுக்கு முடியாது. நல்ல குவாலிட்டியான மொபைல் ஹோல்டர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம 500,000 வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க கார். அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், காருக்குள்ள எல்இடி லைட் போடுறது. ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிற வண்டி ஃபுல்லா கவர் ஆகிற எல்இடி லைட்டா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம காரை திறக்கும் போது டிரைவர் காலுக்கு கீழேயும் பின்னாடி ஏற பேசஞ்சரோட கார்ல வர எல்இடி லைட்டா இருக்கட்டும், அதுவுமே லாங் டேர்முக்கு வராது. ஏதோ ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி ரொம்ப அசிங்கமா தெரியும். ஃபிட்னஸ் கரெக்டா இல்ல அப்படின்னா அந்த எல்இடி புதுசா போட்ட நேரத்துல தான் நல்லா இருக்குமோ தவிர போக 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 வண்டியோட குவாலிட்டி குறைஞ்சு. அதே மாதிரி இந்த டோர்லயோ இல்ல பேசஞ்சர் பின்னாடி இருக்கிறதோ சீட்லயோ இல்ல சீட் கவர்லயோ தான் ஒட்டி இருப்பாங்க. அதுவும் கூடி சீக்கிரத்துல கம்மு பிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கார்ல ஏறுறவங்க அது பிஞ்சு போச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாம இரிட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். அடுத்ததா எல்லாரும் ஆர்வமோட எதிர்பார்க்கிற அந்த எல்இடி லைட். இந்த எல்இடி லைட் முன்னாடி எல்லாம் நார்மல் ஹலோஜன்
ஹாலஜன் லேம்ப் தான் போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பேஸ் மாடல் கார்லயே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அதையும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கீழே ஃபாக் லேம்ப் அதுவும் பத்தாதுன்ட்டு எக்ஸ்ட்ரா மஞ்சள் லைட் அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒயிட் லைட் அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்ஜிடி ப்ரொஜெக்டர் லைட் இந்த லைட் எல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க பேட்டரியோட லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது உங்க கண்ணுக்கே தெரியாது. கூடிய சீக்கிரத்துல வண்டி இடையில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி தெரியும். ஆனா ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு உங்களோட வண்டினால பெரிய அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவரே உங்க கார்ல வந்து சாத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த லைட்னால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்தும் இருக்கு. அதனால உங்களோட சேஃப்டிங்கிறது உங்க லைட்ல மட்டும் கிடையாது, ஆப்போசிட்ல வர்றவரோட வண்டியில இருக்குன்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த ஜீப் மாதிரியான கார்கள்ல மேல 2 லைட் மாட்டிருப்பாங்க நல்லா மஞ்சள் கலர்ல. அந்த மஞ்சள் கலரோட லைட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஹில் ஸ்டேஷன்ல ஃபாக் அதிகமா இருக்கும். அதனால ஒயிட் கலர் லைட்ல விசிபிலிட்டி இருக்காதுங்கிறதுனால மஞ்சள் கலர் லைட் போடுவாங்க. மஞ்சள் கலர் லைட் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஒயிட் ஃபாகுக்காக மஞ்சள் கலர்ல தெரியும். ஆப்போசிட்ல வர வண்டி நல்ல விசிபிலிட்டியா தெரியும். நாம வண்டி வருதுங்கிறது ஏத்த வர வண்டிக்கு நல்லா தெரியுங்கிற பர்பஸ்க்காக தான். ஆனா நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு எதுக்குன்னு தெரியவே இல்லை. இது மட்டும் இல்லாம நீங்க அதிகமா வயரிங்கை டிஸ்டர்ப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஹாரன் எக்ஸ்ட்ரா லைட் எல்இடி லைட்னு போட 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 உங்களுக்கு நாளைக்கு வண்டியில சின்னதா புகை வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறதா இருந்தா சத்தியமா இன்சூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. டியர் டீம்மேட், நான் இதுல ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அது நல்லதா கெட்டதான்றதை கவர் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன அக்சசரிஸ்லாம் உண்மையிலேயே காருக்கு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த 2 வீடியோ தள்ளி போடுவோம். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.